ஸோ நம்மளுடைய வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் வந்து எப்பவுமே வந்து விதவிதமான கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. நிறைய ஃபீல்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அண்ட் முக்கியமா நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய அறிவு கண்ணை திறப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ஒரு விதமான லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கக்கூடிய டிப்ஸ் நல்ல விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து இருக்கு. அந்த வகையில நீங்க எவ்வளவு பேசுறத பார்த்தா இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கு. சோ அத பத்தி நான் போக போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமீப காலத்துல நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. நிறைய பேர் அதை பத்தி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதோடைய பலன்கள்லாம் வந்து அனுபவிக்கிறாங்கல்ல. சோ இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்றேன். பேசிக்கா வந்து இந்த எக்ஸ்ரேஸ், அல்ட்ராசவுண்ட் இந்த மாதிரியான இமேஜ் கைடன்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தி நம்மளுடைய தோல் வழியா வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு சின்ன ஊசியோ இல்ல கருவியோ வந்து பொருத்தி என்ன மாதிரியான நோயால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத கண்டறிஞ்சு அதற்கான சிகிச்சை முறையை அளிக்கிறது. இது வந்து ஒரு மினிமலி இன்வேசிவ் மருத்துவத்துறையா வந்து இது இருக்கு. சோ இது வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா தான் வந்து இது இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்றது வந்து பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள நிறைய பேர் வந்து இப்ப சமீப காலத்துல வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறை மூலியமா வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பயனுள்ளதா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சிருக்காங்க. சோ இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்றது வந்து ரொம்ப எளிய முறையில ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையா வந்து இருக்கு. அண்ட் இதை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த ஐஆர் முறையில வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து என்ன பிரச்சனை இருந்தாலுமே எளிய முறையில வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம வலி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதே சிகிச்சை முறை மூலியமா வலி நீக்கும் ஒரு விஷயமும் வந்து இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப செலவா இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப கம்மியான செலவுலயே இந்த சிகிச்சை முறை இருக்கு. சூப்பருங்க. எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து எல்லாரும் பயப்படுறது ஒண்ணு வலிக்கு, இன்னொன்னு செலவுக்கு. இது ரெண்டுமே கம்மினா கண்டிப்பா எல்லாரும் அதை சூஸ் பண்றதுல டவுட்டே இல்ல. அண்ட் இதுல பல பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்றாங்க. நானும் கேள்விப்பட்டிருந்தேன். குறிப்பா வந்து கர்ப்பப்பை பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் சிறுநீரக பிரச்சனைகள், நர்வ்ல இருக்கிற பிளாக் பிரச்சனை, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட், நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கான சொல்யூஷனா நம்மளோட இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இருக்கு. சோ இத தமிழ்ல சொல்லணும்னா தலையிட்டு கதிரியக்கவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எஸ். ஸோ இதை பத்தி இன்னைக்கு நமக்கு பல கேள்விகள் இருக்கும், பல சந்தேகங்கள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக அனுபவம் வாய்ந்த திறமை மிக்க நம்மளோட செட்டுக்கு ஒரு அழகான டாக்டர் வந்திருக்காங்க. அவங்க தான் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் தீபா ஸ்ரீ. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். Thank you. சூப்பர் டாக்டர். நாங்களும் செம்ம ஹாப்பியா வந்து இருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும். சொல்லுங்க. உங்களுடைய ரீல்ஸ்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரீல்ஸ்ல வந்து பல மோட்டிவேஷனல் டாக்ஸ் வந்து இருக்கு, டான்ஸ் இருக்கு. டான்ஸ் பார்க்கலையா லாஸ்டா? அந்த கிளாசிக்கல் டான்ஸ். எஸ். ஒரு டான்சர் இல்ல ஒரு ஆக்டர் வந்து டாக்டர் ஆகலாம் என்று ஆசைப்படலாம். ஆனா ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆக்டராவோ ஒரு டான்சராவோ மாறி இருக்காங்க. அது இங்க நாங்க வந்து பாக்குறோம். சோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேச போறோம். சோ இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இந்த துறை வந்து அதை பத்தி எங்களுக்கு வந்து சொல்லுங்க. சோ இதை நீங்க சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு? ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாமே. இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி என்னன்றது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. பட் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி அண்ட் இன்டர்வென்ஷன் ரெண்டு கம்பைன் பண்ணாதான் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி. ஸோ நான் ரேடியாலஜிஸ்டாக இருக்கும்போது வந்து ஒரு சிடி ஸ்கேன் இல்லைன்னா அல்ட்ராசவுண்ட் பண்ணுறது, எம்ஆர்ஐ ஸ்கேன் படிக்கிறது, ரிப்போர்ட்டிங் பண்ணுறது அதுதான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் வந்து பேஷண்ட்டோட வந்து இன்ட்ராக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இமேஜின் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு வலியோட நம்ம கிட்ட வர்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி உடனே வந்து அது வலி இல்லாமல் பேஷண்ட் போகும்போது அதில் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் வந்து ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலியமா ஒரு டாக்டருக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது வந்து இட் வாஸ் வெரி ரிவார்டிங், வெரி சாட்டிஸ்ஃபைங் ஆல்சோ. பிகாஸ் இதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு ஸ்கார் இல்லாமல் உடம்புல எங்க பண்ணிருக்கோன்றதே பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது. அந்த அடையாளம் தெரியாம பண்றதுனால பிளஸ் சூச்சர் கிடையாது. ஜென்ரலா ஒரு சர்ஜரி ஒரு ஸ்கார் இருக்கும், அதெல்லாம் நினைச்சுதான் பேஷண்ட்ஸ் வரமாட்டாங்க. சர்ஜரினாலே வந்து எவ்வளோ நாள் டவுன் டைம் இருக்கும், மெயின் வந்து உடனே வேலைக்கு போகணும், வீட்டில் குழந்தை யாரு பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பீப்புள் ஹேவ் லாட் ஆஃப் டவுட்ஸ் அபவுட் தட். அதனால தான் வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க. அண்ட் நிறைய பேர் ப்ரொசீஜர்ஸ் தள்ளி போடுறதுக்கு ஒரு காரணமும் இதுதான். பட் ஆனால் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா we can அவாய்ட் ஆல் those
those things. Patients வரலாம், same day procedures, day care procedures, இது எல்லாமே இந்த ஸ்பெஷாலிட்டியில் வந்து இருக்கு. That's why it's very rewarding. ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், இந்த ஓப்பன் சர்ஜரிஸ் இல்லாம இந்த ஐஆர் முறை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கு அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். ஆனா அட் சேம் டைம் வந்து இதுலயும் ஒரு பயம் இருக்கும்ல டாக்டர், இந்த ஐஆர் முறைனா என்னன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. சமீப காலத்துல தான் எல்லாருமே வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி பத்தி தெரிஞ்சிருக்காங்க. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து பயப்படாம வராங்களா? இது வந்து நல்ல ஒரு 100% சக்சஸ் ரேட் இருக்கா? இது வந்து நான் வந்து சர்ஜரி இல்லாம இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேங்க. இது வந்து திஸ் குட் பி டு டிலே சர்ஜரி. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் தேட். சில பேருக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் பண்ணலாம், பட் சில ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜரியை தள்ளி போடுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ பெயின் இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மூட்டு வலின்றது நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் வெரி வெரி காமன். பட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதெல்லாமே இருக்கு. ஆனால் பேஷண்ட்ஸ் வந்து போக மாட்டாங்க. ஏன்னா உடனே வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் போக மாட்டாங்க. ப்ளஸ் சப்போஸ் சம்படி இஸ் இன் தேர் 40s, இப்போல்லாம் 40sலேயே நீ பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, அவங்கெல்லாம் வந்து போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டல். ஏன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு லாஞ்சிவிட்டின்றது இருக்கு நம்ம சர்ஜரி பண்ணா. அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி டெக்னிக் மூலியமா நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணோம் அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை தள்ளி போடலாம். கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் தள்ளி போடலாம். ஸோ இட்ஸ் அ பிக் திங் ஃபார் பேஷண்ட்ஸ் வர்றாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவேர்னஸ் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஐஆர்ன்றது இருக்கிறதே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க? இவ்வளவு நாள் வந்து இப்போ நீங்க இப்ப சமீப காலத்துல நிறைய டாக்டர்ஸோட பேசும்போது தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லை. ஓகே. ஸோ இந்த ஐஆர் முறை வந்து ஒரு எளிய முறையா வந்து இருக்கு. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு முக்கியமான தீர்வை கொடுக்குது? ஹெட் டு டோ. ஸோ நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரைட் ஃப்ரம் ஸ்ட்ரோக், நம்ம வந்து மூளையில வந்து இந்த அடைப்பு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக்ன்றது வந்து வரும். இது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா பெராலிசிஸ் இல்லாமல் வந்து அந்த மூளையில் இருக்கிற கிளாட்டை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஆனால் நைட்டு வந்து தூக்கத்தில் வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் டியூரிங் தேர் அவேக் ஹவர்ஸ் அந்த டைமில் ஸ்ட்ரோக் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இதயத்தில் வந்து ஒரு கிளாட் இருந்தால் அந்த பிளட் கிளாட்டை வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்டிங் எல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இது வந்து ஆப்போசிட் ஆஃப் திஸ். இதில் வந்து அடைப்பு இருக்கும்போது வந்து யூ ஜஸ்ட் டேக் அவுட் த கிளாட், த்ரோம்பெக்டமி அப்படின்னு பேர். ஸோ இது மூலயமா ஸ்ட்ரோக்கை சரிப்படுத்தலாம். அது இல்லாமல் சில பேருக்கு வந்து இந்த நுரையீரலில் வந்து பிளட் காஃப் பண்ணுவாங்க. ஸோ ஹீமோப்டிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து உடனே இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி டெக்னிக் மூலியமாக நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி வந்து ஒரு கேத்தட்டரை வந்து லங்ஸ்குள்ளே போயிட்டு அந்த ப்ளீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்னால இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து இது மூலியமாக வந்து நம்ம ஒரு கேத்தட்டரை கொண்டு போயிட்டு எந்த இடத்துல ப்ளீடிங் இருக்கோ அந்த ப்ளீடிங்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தடுக்க முடியும். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ லிவரில் வந்து நிறைய பேருக்கு வந்து கட்டி இருக்கும்போது வந்து அந்த கட்டியை வந்து சுருங்குற மாதிரி பார்க்குறது, தட் இஸ் ஒன் டெக்னிக். ஸோ ஜென்ரலாக நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பேருக்கு வந்து கல்லீரலில் வந்து கட்டி இருக்கும்போது அந்த கட்டிக்கு இருக்கிற ரத்தோட்டத்தை வந்து தடுக்கிறோம். ஸோ அது வந்து எம்பலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஒன் டெக்னிக். கர்ப்பப்பையில் கட்டி நிறைய பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையில் கட்டி இருக்கும்போது ஸோ தே ஹாவ் இந்த சிவியர் ப்ளீடிங் இஷ்யூஸ். அப்புறமா வந்து சொல்ல மாட்டாங்க வெளியில், அது வந்து நார்மல் ப்ளீடிங் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ கர்ப்பப்பையில் கட்டிக்கு வந்து அந்த கட்டியை சுருங்குற வேலை பண்ணுறது வந்து நாங்கள் தான். ஸோ வி கேன் ஆக்சுவலி ஷ்ரிங்க் த ஃபைப்ராய்ட். கர்ப்பப்பையை எடுக்காமல் ஒரு ட்ரீட்மெண்ட். இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த டியூபல் பிளாக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ கர்ப்பப்பையிலிருந்து வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸ், அது ஓவரிஸ்க்கு கனெக்ட் பண்ணுற டியூப்ஸ். இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கும்போது வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜை கிளியர் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இது ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்ட்ரேட் ப்ராப்ளம்ஸ். ப்ராஸ்ட்ரேட்ன்றது வந்து நம்ம யூரினரி பிளாடர், நம்ம நீர் பைக்கு மேலே இருக்கிற ஆர்கன் தான் வந்து ப்ராஸ்ட்ரேட். ஸோ நிறைய பேருக்கு 60 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து 60% ஆஃப் பீப்புள், 70 இயர்ஸ்க்கு அப்புறமா 70%, 8 இயர்ஸ்க்கு அப்புறமா 80%. நிறைய பேர் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த வயசானவங்க வந்து வாஷ்ரூம் போயிட்டு என்னடா இன்னும் வரமாட்டேங்கிறாங்க, இவ்வளோ நேரமாக உள்ளே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். சம்டைம்ஸ் வி ஈவன் ஃபீல் இரிட்டேட்டட் அட் டைம்ஸ். பட் ஆனால் அந்த ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட் வந்து அதிகமாக அந்த ஹைப்பர்ட்ராஃபி ஆர் ஸ்வெல்லிங்
ஸ்வெல்லிங் இருக்கும்போது வந்து அந்த யூரின் பேசேஜில் வந்து நேரோயிங்னால வந்து அவங்க சரியாக வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து அகெயின் இது வந்து மாத்திரை மூலியமாக மட்டும் இல்லாமல் சில பேருக்கு மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாகாது. இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி டெக்னிக் மூலியமாக கம்ப்ளீட்டாக அந்த ப்ராஸ்டேட்டை வந்து சுருங்குற மாதிரி பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ஒன் ட்ரீட்மெண்ட். காலில் வந்து ரத்தோட்டம் சரியாக இல்லை வச்சுக்கோங்களேன், இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து காலில் வந்து எப்படி இதயத்தில் வந்து அந்த ரத்த குழாய்க்குள்ளே வந்து அடைப்பு ஏற்படுமோ அதே மாதிரி தான் வந்து காலில் இருக்கிற ரத்த குழாய்க்குள்ளேயும் வந்து அடைப்பு இருக்கும்போது சேம் எப்படி கார்டியாலஜிஸ்ட் இதயத்துக்குள்ளே போயிட்டு அந்த ரத்தோட்டத்தை வந்து சரிப்படுத்துகிறாங்களோ கால்லையும் வந்து சரிப்படுத்தும் போது அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பிளட் சப்ளை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆம்பியூட்டேஷன் இல்லாமல் காலை எடுக்காமல் நம்ம வந்து இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி டெக்னிக் மூலியமாக சரிப்படுத்தலாம். அண்ட் ஃபைனலி வேரிகோஸ் வெயின்ஸ், காலில் வேரிகோஸ் வெயின்ஸ் நரம்பு சுற்றி இருக்கிறது அதெல்லாம் இருக்கும்போது அகேன் பீப்புள் டோன்ட் கம். நிறைய பேர் ரொம்ப நேரம் நிற்கும் போது வந்து அவங்க எஸ்பெஷலி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிறவங்க, க்ளோதிங் ஷாப், சூப்பர் மார்க்கெட்ஸ், டீச்சர்ஸ், டிராஃபிக் போலீஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து காலில் நரம்பு சுற்றி இருக்கும். ஆனால் அது ஏதோ கால் வலி அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. அவங்களுக்கும் வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அப்லேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ், நாவல் ட்ரீட்மெண்ட்ஸ். கம் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம். டாக்டர், இப்போ மெயினாக பேச போகிறது பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி. எல்லாருக்குமே எல்லா வகையான பெயினும் இருக்குது, அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு எல்லாரும் வேறு வேறு விதமான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஐஆர் முறைப்படி சிகிச்சை முறைகள் என்னென்ன? இது வந்து இட்ஸ் லைக் அ வெரி ப்ராட் கொஸ்டினுங்க. பட் பெயின் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் நீ பெயின். முட்டு வலி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒன்று வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்டு மாத்திரை ரெண்டுமே எடுத்தாலும் வந்து எனக்கு கண்டினியூஸாக பெயின் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபிசியோதெரப்பி பண்ணுவோம். ஃபிசியோ பண்ணணும் அப்படின்னா பெயின் இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது வந்து அதிகமாக பெயின் இருந்துச்சுன்னா ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில வந்து என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாத்திரை வந்து போட்டாலும் பெயின் இருக்குது, ஃபிசியோக்கு முன்னாடி பெயினை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் டெக்னிக்ஸ். ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நீ பெயினில் வந்து அதிகமாக இன்ஃப்ளமேஷன் இருக்கும், ஓகேங்களா, நிறைய பிளட் சப்ளை இருக்கும். அந்த பிளட் சப்ளையை கம்மி பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது, ஜெனிகுலர் ஆர்டரி எம்பலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம், GAE அப்படின்ற ஒரு டெக்னிக். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நர்வ்ஸ்னால தான் நம்மளுக்கு பெயின் இருக்குது. உடம்புல எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு பெயின் எதுக்காக வரும் அப்படின்னா நர்வ் எண்டிங்ஸ்னால. ஸோ அந்த நர்வ் எண்டிங்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், பொசுக்கிறது இல்லைனா வந்து எரிக்கிறது, நர்வ்ஸ் எரிக்கிறது. ஸோ அது பண்ணும்போது வந்து ஜெனிகுலர் நர்வ் அப்லேஷன் அதுலேயும் பண்ணலாம். மூணாவது டெக்னிக் வந்து டைரெக்டாக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கொடுத்து, ஸ்டெராய்ட்ஸ் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெராய்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சில டெக்னிக்ஸ் இருக்குது வேரின் யூ இன்ஜெக்ட் திஸ் மெடிசன் அண்ட் தென் அது வழியாக வந்து நம்ம பெயினை வந்து சரிப்படுத்தலாம். இது நீலியும் இருக்குது, ஷோல்டர் பெயினுக்கு இருக்குது, எல்போ பெயினுக்கு இருக்குது, பாடியில் எங்கே வேணாலும் முதுகில் பேக் பெயின் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகே டாக்டர், ஸோ இந்த ஐஆர் மெத்தட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி ரொம்ப சிம்பிளாக வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எங்களுக்குமே டக்குனு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்ற ஒரு டேர்மை கேட்கும்போது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியுது. ஸோ பட் ஆனால் அதை வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தோம். நீங்கள் ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இல்லை, இவங்ககிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கான். இவங்ககிட்ட வந்து போன பேஷண்ட் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து டாக்டர் ஏதாவது ஒரு சர்ஜரி முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணால் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க பத்தியா, கிரிக்கெட். அந்த மாதிரி இவங்க வந்து சர்ஜரி வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடி பயங்கரமா வந்து அந்த பேஷண்ட்டுக்கே வந்து அவ்வளவுதானா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மூட மாட்டிடுவாங்க. வெற்றி குறியீடு கொடுத்திருக்கீங்க அந்த இடத்துல. இந்த மெத்தட் வந்து ஆக்சுவலா நிறைய நான் இப்போ சமீபத்தில் வந்து பார்க்குறோம், ஒரு சில டாக்டர்ஸ்லாம் ரொம்ப ஒருத்தங்க வந்து பாட்டு பாடினே வந்து ஆப்ரேஷன் பண்ணது பார்த்துருந்தோம் ரீசெண்டா ரீல்ல. நீங்க டான்ஸ் ஆடுறது அப்படின்றது எப்படி பிடிச்சிங்க, உங்களுக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட்ல சொன்னீங்க நீங்க டாக்டரா இருக்கீங்க ஆனா டான்சரா எப்படி மாறுனீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலா நான் டான்சரா இருந்து அப்புறமா தான் டாக்டர் ஆயிருக்கேன். அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப ஆக்சுவலி சின்ன வயசுலயே நான் வந்து டான்ஸ் கத்துக்கினேன். ஸோ டான்ஸ்ன்றது இப்போ எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும். ஸோ டான்ஸ்ன்றது இட்ஸ் மை பேஷன். எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ஒரு டான்ஸ் தான். பட் ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. நீங்க டாக்டரா இருக்கீங்க, எப்படி டான்ஸ் எல்லாம் பண்றீங்க? சில பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இப்போ நம்ம ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடணும்னாலும் இன்ஸ்டாகிராம்ல போடணும் அப்படின்னா கொஞ்சம் பயந்து தான் போடுறதா இருக்கு. ஏன்னா என்ன நினைப்பாங்க தெரியலையே. ஏன்னா ஒரு எவ்ரிபடி தே எக்ஸ்பெக்ட் டாக்டர் டு பிஹேவ் இன் அ பர்டிகுலர் வே. பட் ஆனால் நான் எல்லாருக்குமே சொல்லணும்னு நினைக்கிறது, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டான்சரா தான் இருந்திருக்கேங்க, அதுக்கப்புறமா தான் வந்து டாக்டர் ஆயிருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த அழகான ஒரு காலை பொழுதில் டாக்டரோட சேர்ந்து நீங்களும் டான்ஸ் ஆடணும். ஏன்னா கரெக்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் நிறைய பேர் யோசிப்பாங்க,
நீங்க போடுங்க பாடு பாடு நான் அத பார்த்து ரசிக்க பாட்டோட அதல ஓவர்லாப்ல பாடுங்க நீங்க சொல்றீங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ், இது வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்ல வணக்கம் தமிழா வரலாறுல. வணக்கம் தமிழாக்கு வந்த டாக்டர் வந்து பாடி இருக்காங்க, அது நாங்க பார்த்திருக்கோம். பட் டான்ஸ் ஆடி நாங்க பார்த்தது இல்ல. இந்த புது வருஷத்துல இந்த ரெக்கார்டை நாங்க படைக்கிறோம் டாக்டர். அப்படியா? ஒரு பாட்டு போடுங்கப்பா. யா எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்ன்ற மாதிரி இருந்திருக்கும் எல்லாருக்குமே. பட் ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட் டாக்டர். ஏன்னா நிறைய பேர் வந்து நினைப்பாங்க டாக்டர் அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப அப்படியே சாந்தமா இருந்து அப்படின்னு சொல்லி பேசி. பட் இந்த மாதிரி ஜாலியா இருந்தா நம்மளுக்கு பேஷண்ட்ஸுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். அவங்க வரும்போதே பயத்துல தான் வருவாங்க, அவங்களுக்கு இன்னும் பயத்துற மாதிரி ரொம்ப அப்படியே சட்டிலா பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஜாலியா இருக்கும்போது செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க அவங்களும், அந்த பயம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. யாரை என்ன நினைக்கிறாங்கன்னு நாங்க வந்து கமெண்ட் பண்றோம் கீழே. ஓகே, சூப்பருங்க. நீங்க சொல்லியிருந்த மாதிரி வந்து இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது மக்கள் கிட்ட கம்மியா தான் இருக்கு. இப்பதான் அங்கங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து இதை ஆப்ட் பண்றாங்களே. ஸோ எல்லாருக்குமே வந்து இது பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற வகையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஷோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஏன்னா ஆல்வேஸ் இந்த வணக்கம் தமிழா இந்த ஷோல வந்து பயங்கர ரீச் இருக்கும், ரீச் அவுட் டு லாட் ஆஃப் பீப்புள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மக்களுக்கு புரியணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ January 10th வந்து நாங்கள் ஒரு பீச் வாக்கத்தான் மாதிரி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து லாட் ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. எங்களோட நேஷனல் அசோசியேஷன், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அசோசியேஷன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸ் வந்து ப்ளஸ் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸ் அவங்க எல்லாமே வந்து இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்க மூலியமா ஒரு பேஷண்ட் வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது வந்து அந்த நம்பிக்கைன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள்லாம் சொன்னோம் அப்படின்னா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், என்ன இவங்க இந்த மாதிரி கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னால பயந்துக்கிறாங்க, ஸோ நாங்கள் சொல்கிறத நம்ப மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு பேஷண்ட் மூலியமாக அது வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸ் வரும் அப்படின்றதுக்காக ஒரு பீச் வாக்கத்தான் பண்ணுறோங்க. டாக்டர், ஸோ அடுத்த சந்தேகம் என்னன்னா, நம்மளோட ஐஆர் ட்ரீட்மெண்ட் மூலியமா நான் வாஸ்குலராக என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான கொஸ்டினுங்க. நான் வாஸ்குலர் அப்படின்ற வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வாஸ்குலர் அப்படின்னா வாஸ்குலர் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாஸ்குலர்ன்றது எப்பெல்லாம் வந்து ஒரு ரத்த குழாய் மூலியமாக நம்ம உள்ள போகிறோமோ அதுதான் வந்து வாஸ்குலர் ப்ரொசீஜர். ஸோ தட் இஸ் அ ஆஞ்சியோகிராஃபி, அது வாஸ்குலர். ஸோ நான் வாஸ்குலர் அப்படின்னும் போது டைரெக்டாக பாடிக்குள்ளே என்டர் ஆகுறது. இப்போ நான் ஒருத்தர் லிவருக்குள்ளே டைரெக்டாக போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுதான் வந்து நான் வாஸ்குலர் ப்ரொசீஜர். அதுதான் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ இது வந்து பயோப்சிஸ் ரொம்ப காமனாக வந்து இப்போ ஒரு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கட்டிக்குள்ள ஒரு சின்னதா ஒரு சாம்பிள் எடுக்கிறது, பயோப்சி எல்லாம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தட் இஸ் டன் பை an interventional radiologist. அது ஒரு நான் வாஸ்குலர் ப்ரொசீஜர். செகண்ட் டைப் ஆஃப் நான் வாஸ்குலர் ப்ரொசீஜர் வந்து யாருக்காவது வந்து வயிற்றுக்குள்ள வந்து இந்த பஸ் கலெக்ஷன் இல்லைன்னா வந்து சர்ஜரிக்கு அப்புறமா வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்ன்றது வரும், அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு டியூப் மாதிரி வயிற்றுல செஸ்ட்ல அந்த மாதிரி எல்லாம் டியூப் போடுவாங்க. ஸோ தட் இஸ் அ ட்ரைனேஜ். ஸோ ஏதாவது உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பஸ்ஸை வந்து வெளியில எடுக்கிறது. ஸோ அதுதான் வந்து இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்றது. தட் இஸ் அ நான் வாஸ்குலர் ப்ரொசீஜர். மூணாவது விஷயம் வந்து டைரக்டா வந்து அந்த டியூமர் கட்டிக்குள்ள வந்து ஒரு நீடில் போட்டு ஹீட் மூலியமா வந்து அந்த டியூமரை வந்து எரிக்கிறது, அப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆனால் இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜருங்க. ஸோ கேட்கும்போது பயமா இருக்கே டாக்டர், எரிக்கிறது பொசுக்கிறது, அதான் உங்க எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ஆனால் இது சர்ஜரியோட ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். ஏன்னா ஒரு டியூமரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 centimeters டியூமர் வந்து வித்தின் 8 minutes வந்து நம்ம கம்ப்ளீட்டா பர்ன் பண்ணிடலாம். ஸோ உள்ள அப்படியே டியூமர் ஷ்ரிங்க் ஆயிடும். ஸோ அப்ளேஷன். ஸோ இதெல்லாம் நான் வாஸ்குலர் ப்ரொசீஜர்ஸ். ஓகே டாக்டர், ஸோ நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் டேக் ஹோம் அட்வைஸ் என்ன டாக்டர்? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் வந்து பயப்பட வேண்டாம். ஓகேங்களா, ஃபியர்ன்றது இருக்கக்கூடாது. அண்ட் எல்லாமே வந்து ஒரு நம்ம செக்அப் பண்ணுறது மேண்டேட்ரி. கண்டிப்பாக நம்ம வந்து பிகாஸ் பிக்கெஸ்ட் வெல்த் இஸ் our body, our health. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக அதை இக்னோர் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஒரு செக்அப் பண்ணி அந்த செக்கப்பில் வந்து ஐயோ இது கண்டுபிடிச்சிட்டா என்ன நடக்குமோ, சர்ஜரி பண்ணணுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். பிகாஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்.
ஸோ எல்லாமே அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எவ்ரிபடி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் திங் இஸ் இந்த மாதிரி நிறைய இப்போ டே கேர் ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறதுனால எது கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த ஃபியர் இல்லாமல் தைரியமாக ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் நீங்கள். அண்ட் மூணாவது திங் வந்து லாட் ஆஃப் பீப்புள் இந்த டயபெட்டிஸ் இருக்கட்டும் இல்லைனா ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இருக்கும்போது காலில் வந்து ரத்தோட்டம் சரியாக இல்லைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஐஆர் டெக்னிக் மூலியமாக வந்து வி கேன் சேவ் தேர் லெக்ஸ். ஸோ இதுவும் வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு புது விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்ற ஒரு டேர்மை நாங்கள் சமீபத்தில் வந்து கேள்விப்பட்டிருந்தாலும் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு புரிதல் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு ரொம்ப தெளிவாக எல்லா டவுட்ஸ்க்குமே வந்து கிளியராக சிம்பிளான முறையில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.